Dear plus one commerce students, good morning. Today, in this session, we shall discuss the Unit 4 Service Business 2, Chapter 16th Chapter Emerging Service Business in India. Emerging Service Business in India. இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய சேவை தொழில்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். எமர்ஜிங் சர்வீஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா. This chapter contains 5 topics. This chapter contains 5 topics: franchising, factoring, logistics, outsourcing, e-commerce. Now we shall discuss the 16.01 franchising. Franchising அப்படின்னா தனி உரிமையல் அப்படின்னு சொல்லுவோம். Franchising தனி உரிமையல். Meaning and definition. One of the key components of success of any business lies in its ability to reach out to customers at local, national and global level. Franchising has often been used as a method for expanding the domestic market and for entering international markets. A wide variety of goods and services are now made available to customers using this model. Franchising is used by business for marketing and distributing products and services. என்ன சொல்கிறாங்க? Franchising has often been used as a method for expanding the domestic market and for entering international market. ஒரு வாணிகத்தினுடைய வெற்றி, ஒரு வியாபாரத்தோட வெற்றி, அந்த வியாபார நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய மனநிறைவு அல்லது திறனை சார்ந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைஞ்சாங்கன்னா பிஸ்னஸ் பெருகும், வியாபாரம் அதிகரிக்கும், அதிக அளவில் பொருள் விற்பனையாகும். அந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் மற்ற பகுதிகளிலையும் அந்த பொருள் கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்றைய சூழலில் உள்நாட்டு சந்தையை விரிவுபடுத்தி சர்வதேச சந்தையில் நுழைவதற்காக எல்லா வியாபார நிறுவனங்களும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாங்க. இதுக்காக ஒரு உரிமை வழங்கப்படுகிறது. அதை தான் நம்ம தனி உரிமையல் அப்படின்னு சொல்கிறோம், ஃப்ரான்ச்சைசிங்னு சொல்கிறோம். இந்த முறையை பயன்படுத்துறதுனால பல்வேறு வகையான பொருட்கள் மற்றும் சேவைகள் உலகளாவிய அளவில் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்குது. வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான பொருள்கள், சேவைகள் உலகளாவிய அளவில் கிடைக்குது. வியாபார நிறுவனங்கள் தங்களோட தயாரிப்புகளை விற்கிறதுக்கு, விநியோகிக்கிறதுக்கு, பகிர்ந்தளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புதிய முறையே தனி உரிமையல் அப்படின்னு சொல்கிறோம். According to International Franchise Association, a franchise is a continuing relationship in which the franchisor provides a licensed privilege to do business plus assistance in organizing, training, merchandising and management in return for consideration from the franchisee. இது ஒரு நல்ல டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்ச்சைஸ் அசோசியேஷன், எ ஃப்ரான்ச்சைஸ் இஸ் எ கண்டினியூவிங் ரிலேஷன்ஷிப். தொடர்ச்சியாக இந்த உறவு முறை இருக்கும். ஃப்ரான்ச்சைஸருக்கும் ஃப்ரான்ச்சைஸிக்கும் இடையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பொருள்களை தயாரிக்கவும் விற்பனை செய்வதற்குமான
அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அந்த உறவு பல ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நீடிக்கும். கண்டினியூவிங் ரிலேஷன்ஷிப் இன் விச் த ஃப்ரான்ச்சைசர் ப்ரொவைட்ஸ் ஏ லைசன்ஸ்டு ப்ரிவிலேஜ் டு டூ ஏ பிஸ்னஸ் ப்ளஸ் அசிஸ்டன்ஸ். வியாபாரத்தை அதே பேரில் அதே முறையில் செய்வதற்கும் பொருள்களை தயாரிப்பதற்கும் அனுமதி வழங்கியிருக்காரு. ஃப்ரான்ச்சைசர் ஒரு குறிப்பிட்ட பொருள்களை தயாரிப்பதற்கு வழிகாட்டுதல்களை பயிற்சிகளை கொடுத்து ஃப்ரான்ச்சைசி அந்த உரிமை பெற்றவர் அந்த பொருள்களை அவர் சொன்ன மாதிரி தயாரித்து விற்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்கிறார். ப்ளஸ் அசிஸ்டன்ஸ் இன் ஆர்கனைசிங், ட்ரைனிங், மர்ச்சன்டைசிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் ரிட்டர்ன் ஃபார் கன்சிடரேஷன் ஃப்ரம் த ஃப்ரான்ச்சைசி. ஃப்ரான்ச்சைசர் சும்மா ஒன்றும் செய்யலை, அதுக்கு கன்சிடரேஷன் வாங்கிக்கிறார், பணம் வாங்கிக்கிறார். ஒரு வியாபார நிறுவனத்தில் அதோட வாணிப நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அனைத்து உரிமையும் தொடர் உறவு முறையின் அடிப்படையில் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. தனி உரிமையல் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவருக்கு வழங்கப்படுவது தனி உரிமையல்னு சொல்கிறோம். வியாபார நடவடிக்கைகள் இடர்பாடு இல்லாமல் செய்வதற்காக தனி உரிமை பெற்றவருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றிய செய்திகள் உடனுக்குடன் வழங்கப்படுகிறது. அப்புறம் இதையெல்லாம் மேலாண்மை செய்வது நடைபெறுகிறது. இதற்கு கைமாறா ஒரு குறிப்பிட்ட மறுபயனை தனி உரிமையல் வழங்குனர் பெற்றுக்கொள்கிறார். தனி உரிமையல் வழங்குனர் பெற்றுக்கொள்கிறார். As explained in Wikipedia, franchising is the practice of the right to use a firm's business model and brand for a prescribed period of time. As explained in Wikipedia, franchising is the practice of the right to use a firm's business model and brand for a prescribed period of time. For the franchisor, the franchisee is an alternative to building chain stores to distribute goods that avoids the investment and liability of a chain. விக்கிபீடியாவில் விளக்கப்பட்டுள்ள மாதிரி தனி உரிமையல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வர்த்தக நிறுவனத்தினுடைய வியாபார மாதிரிகள், அப்புறம் அதனுடைய அடையாளங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கும் உரிமைக்கு தனி உரிமைன்னு பேர். விக்கிபீடியாவில் சொன்ன மாதிரி தனி உரிமையல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வியாபார நிறுவனத்தினுடைய மாதிரிகள், அடையாளங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கக்கூடிய உரிமைக்கு தனி உரிமைன்னு பேர். தனி உரிமம் பெற்றவருக்கு முதலீடு இல்லாமல், அதிக பொறுப்புகள் இல்லாமல், தனி உரிமம் அளிக்கிறவருக்கு, தனி உரிமத்தை வழங்குறவருக்கு முதலீடு இல்லாமல், அதிக பொறுப்புகள் இல்லாமல், தொடர்ந்து அவரோட பொருள்கள் அல்லது சேவைகளை அளிக்க தேவையான தொடர் வியாபார அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாற்றுமுறை செயல்தான் தனி உரிமம் அப்படின்னு சொல்கிறோம். மாற்றுமுறை செயலை தான் நாம் தனி உரிமம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.